பேக் பெயினுக்கு செலவே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் தாங்க நான் சொல்ல போகிறேன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யோசிக்கிறாங்க, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் இல்லையா, அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீலை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயினை ஈஸியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு தண்ணி தாங்க. நல்ல தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின்லேருந்து ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா இந்த பேக் பெயினில் முக்கியமான இன்வால்மெண்ட் யார்? மசில். அதுக்கு அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா டிஸ்க். ஏன்னா இந்த 2 காம்பனன்ட் தான் ஒரு பேக் பெயினுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருப்பாங்க. இந்த 2 பயப்பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் விளையாடவே செய்வாங்க. அவங்களுக்கு தண்ணி கம்மியாச்சுது அப்படின்னா டிஸ்க்கும் டீஹைட்ரேட் ஆகிடும், மசிலும் டீஹைட்ரேட் ஆகிடும். அப்போது டீஹைட்ரேஷன் ஆகும்போது பெயின் வந்து ஜாஸ்தியாகும். நாங்கள் சயின்ஸ்லேயே சொல்லுவோம், பெயின்னா என்னென்னா ஆக்சிஜனுக்கு தேவைங்குது, ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கனால அது தேவைங்குது அப்படின்னு தான் அதோட அர்த்தமே. அப்போ அந்த மசில் வந்து தண்ணி இல்லாதனால. சரி சார், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? நான் கம்மியாலாம் குடிக்கிறேன். நம்ம ஆளுங்கள்ட்டே கேட்டீங்க எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? 2 கிளாஸ் குடித்தேன், நிறைய குடித்தேன், 2 சொம்பு குடித்தேன் அப்படின்வாங்க. அதுக்கு அளவுகோல் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மினிமம் 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உடனே குடிக்க முடியுமானால ஒரு மாத டைமில் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். உங்களோட பெயினும் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். யாராவது பேக் பெயினில் சஃபர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.